இவருக்கும் வணக்கம். யார் இந்த யூதர்கள்? சரி, இவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வரலாறு படி ஆரம்பத்திலேருந்து வருவோம். சுமார் 20,000 வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த மலைப்பகுதி மக்கள்ல எல்லாரும் வேட்டையாடி சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த மக்கள்ல சிவன் ஒருத்தர் உருவாகிறாரு. அவரு தான் முதலா குண்டலினி சக்தியை எழுப்புறாரு. முதலா இரும்பை கண்டுபிடிக்கிறாரு. மக்களை வழி நடத்துறாரு. அவரு தான் எல்லாருக்கும் பேச சொல்லி தராரு. இதனாலதான் அவருக்கு பேச்சியப்பன்ற பேரும் இருக்கு. அவரு முதல் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர். இப்படி அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். சரி, இதுக்கப்புறம் சிவன் நல்லா வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சு கடவுள் நிலையை அடையிறாரு. சிவனுக்கு அப்புறம் சுமார் 10,000 வருடங்கள் கழித்து குமரிகண்ட அழிவு ஏற்படுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் சுயநலமா கிளம்புறாங்க. எப்படி போறாங்கன்னா, ஒரு பெரிய கப்பல் செஞ்சு அந்த கப்பல்ல அவங்க மட்டும் சுயநலமா தப்பிக்கிறாங்க. இதுதான் நோவாவோட கதை. ஆனா பைபிள்ல எப்படி தெரியுமா சொல்லியிருப்பானுங்க, நோவா தான் ரொம்ப நல்லவர், அதனால ஆண்டவர் நோவா கிட்ட மட்டும்தான் பேசுவார். என்ன சொல்லுவார்னா, நான் எல்லா மக்களையும் அழிக்க போறேன், நோவா நீ மட்டும் எப்படியாவது தப்பிச்சுக்கோ, இந்த வெள்ளத்துல இருந்து நான் உன்னை தப்பிக்க வைக்கிறேன், அதுக்கான வழியும் நான் சொல்றேன், நீ ஒரு பெரிய கப்பல் செஞ்சு உன் குடும்பத்தோட தப்பிச்சுக்கோ, நான் உன் குடும்பத்தை காப்பாத்துறேன், மத்த எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். நோவா என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய கப்பலை உருவாக்கி அவரோட குடும்பத்தை கூட்டிட்டு கப்பல்ல கிளம்புறாரு. 40 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பல்ல இருந்து வெளியே பாக்குறாங்க. எல்லாமே அழிஞ்சிருச்சு, நோவா குடும்பம் மட்டும் தப்பிச்சிருச்சு. இதுதான் பைபிள்ல சொன்ன கட்டுக்கதை. இப்படிதான் ஸ்டோரியில சொல்றாங்க. ஆனா அங்க உண்மையா என்ன நடந்துச்சுன்னா, சிவன் காலத்துக்கு அப்புறம் 10,000 வருடங்கள் கழித்து குமரிகண்ட அழிவின் போது கொஞ்சம் பேர் மட்டும் சுயநலமா கப்பல்ல ஏறி கிளம்புறாங்க. அந்த கொஞ்சம் பேரு கப்பல்ல போய் வழி தெரியாம கடைசியா ஒரு பனி பிரதேசத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க தான் யூதர்கள். கப்பல்ல ஊதி மூழ்கி மிதந்து வந்ததால இவர்களை ஊதியவர்கள், அதுதான் யூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பனி பிரதேசத்துல இருக்கிறதுனாலதான் அவ்வளவு வெள்ளையா இருக்காங்க. யூதர்கள் தான் பிற்காலத்துல பிராமணர்களா மாறுறாங்க. யூதர்களும் பிராமணர்களும் வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம், அவங்க இந்த பனி பிரதேசத்துல கஷ்டப்பட்டாங்க. அவங்களோட ஜீன் தான் இப்ப இருக்கிற எல்லாருமே வெள்ளையா இருக்காங்க. நமக்கும் அவங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சரி, இதை பத்தி போக போக பார்ப்போம். இப்ப நம்ம வரலாறுக்கு வருவோம். அந்த சைடு யூதர்கள் பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டாங்க. இந்த சைடு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு யங்கான தலைவர் இலங்கை வழியா மக்களை அங்கிருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு கரை சேர்க்கிறாரு. அந்த தலைவன் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மக்களை காப்பாத்தினாரு. ஆனா இந்த சைடு பாத்தீங்கன்னா, நாங்க மட்டும் பொழைச்சா போதும்னு கப்பல் வழியா தப்பிச்சு பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டாங்க இந்த யூதர்கள். இதுதான் யூதர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள வேறுபாடு. இந்த பக்கம் நம்ம தமிழர்கள் பத்தி பார்ப்போம். ஒரு தலைவன் காப்பாத்தி கூட்டிட்டு போனாரு சொன்னேன் இல்லையா, அந்த தலைவன் பேரு முருகன். சுமார் 10,000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்களை காப்பாத்தி கரை சேர்த்தவர் நம்ம கடவுளர் முருகன் தான். அது மட்டும் இல்ல, தமிழர்களுக்கு நிறைய கத்து கொடுத்தாரு. ஆசீவகத்தை உருவாக்குனது முருகன் தான். மாணவர்களுக்கு குருகுலத்தை அமைச்சு கொடுத்தது முருகன் தான். பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சாரு. பலூனை முருகன் தான் கண்டுபிடிச்சாரு. அந்த பலூன் மூலியமா உலகத்தை சுத்தி வந்தாரு. அந்த வரலாறை தக்க வைக்க தான் அரவுண்ட் த வேர்ல்ட் 80 days படம் எடுத்தாங்க. இந்த வரலாறுலாம் யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா யூதர்கள் தான் இந்த படத்தெல்லாம் எடுக்கிறாங்க. கண்ணாடிய முருகன் தான் கண்டுபிடிச்சாரு. கரண்ட்டை முதலா முருகன் தான் கண்டுபிடிச்சாரு. விவசாயத்தை முருகன் தான் முதலா கண்டுபிடிச்சாரு. முருகன் கண்ட விஞ்ஞானங்கள் நிறைய இருக்கு. முருகன் கண்டுபிடிச்சத ஒரு பாடலாவே போட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க. சரி, இப்போ வரலாறுக்கு வருவோம். முருகன் இங்க மக்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறாரு. ஆண்னா என்ன, பெண்ணா என்ன, எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. முருகன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முருகன் தன் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. சரி, இப்போ அங்க யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போமா? வாங்க போய் பார்க்கலாம். இந்த பனி பிரதேசத்துல யூதர்கள் குளிர்ல செம்மையா கஷ்டப்படுறாங்க. கண்ணா பின்னான்னு வேட்டையாடி சாப்பிடுறாங்க. ஒரு வரமுறையே இல்லாம உறவு வச்சுக்கிறாங்க. யூதர்களுக்கு ஒழுக்கன்றதே கிடையாது. அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க இந்த கேடுகட்ட யூதர்கள். இப்படிதான் தமிழர்கள் ஒரு சைடு அட்வான்ஸ்டாகவும் யூதர்கள் ஒரு சைடு மிருகமாகவும் வாழ்றாங்க. யூதர்கள் ஒரு மிருகன்றத இந்த யூத கமலஹாசனே ஒரு பாட்டுல சொல்லியிருக்கான் பாருங்க. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் யூதர்கள் தான் நம்மளை ஆள்றாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அதுதான் உண்மை. யூதர்கள் தான் இப்போ நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டுட்டு இருக்காங்க. சரி, அதை பற்றி லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ இந்த 2 வரலாறு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று யூதர்கள் அந்த சைடு பனி பிரதேசத்தில் காட்டு மிராண்டியாக வாழ்கிறாங்க. இந்த சைடு தமிழர்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி ஒழுக்கமான மக்களாக வாழ்கிறாங்க. இப்போ இந்த 2 வரலாறுக்கும்
பாட்டுகள் இருக்கு. அந்த பாட்டுகளை உருவாக்குனதே இந்த யூதர்கள் தான். அது என்ன பாட்டுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் முருகன் மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு போனார்ல, அந்த வரலாறை ஒரு சாங்ல வச்சிருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். வாழ்வை மீண்டும் வந்தாய் ஐயா வந்தாய் ஐயா, வாழ்வை மீண்டும் தந்தாய் ஐயா. இது முருகன் மக்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததை குறிக்கும். இதை பாருங்க. முருகன் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாருன்னு, அதே மாதிரி தான் இந்த கதாநாயகனும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி யோசிச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காட்டுவாங்க. முருகன் இப்படி தான் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு, நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. முருகன் தான் முதல்ல பெண்களுக்கு வளகாப்பு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. முருகன் தான் முதல்ல தற்காப்பு கலையை பத்தி சொல்லி கொடுத்தாரு. இந்த பாட்டுகள்ல அழகா முருகரோட வரலாறு அப்படியே காமிச்சிருப்பாங்க. இதுதான் முருகனை பத்தி சொல்ற ஒரு சின்ன வரலாறு. இப்போ யூதர்கள் பனி பிரதேசத்துல போய் கஷ்டப்பட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஒப்பாரி வச்சு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அதை இப்ப பார்ப்போம். இத பாருங்க, நீல மலைச்சாரல். இத குமரி கண்ட அழிவை தான் சொல்ல வராங்க. மலை வந்து சட சட சடவென்று சேர. குமரி கண்ட அழிவு அப்போ இவங்க மட்டும் கப்பல்ல தப்பிச்சு போறாங்க. அப்போ செம மழை பெய்யுது. இந்த லைனை பாருங்க. திசையெல்லாம் மலையில் கரைந்து தொலைந்ததென்ன. இவங்க கப்பல்ல ஏறி திசை தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. அதை தான் இங்க சொல்ல வராங்க. சிட்டு சிறுகுருவி பறந்த திசையும் தெரியவில்லை. அவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. விட்டு பிரிந்து விட்டேன், பிரிந்த வேதனை சுமந்திருந்தேன். விட்டு பிரிந்து விட்டேன், பிரிந்த வேதனை சுமந்தேன். விட்டு பிரிந்து விட்டேன், பிரிந்த வேதனை சுமந்திருந்தேன். அதாவது நம்ம தமிழர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் பனி பிரதேசத்துல மாட்டிக்கிட்டாங்க. அந்த வேதனையை தான் இங்க சொல்ல வராங்க. விட்டு பிரிந்தேன் பிரிந்தேன், உயிர் நனைந்தேன் நனைந்தேன், அந்த சிறுகுருவி இப்போது அலைந்து துயர்படுமோ, இந்த மலை சுமந்து அதன் ரெக்கை வலித்திடுமோ. அதாவது நம்ம தமிழர்களை விட்டு பிரிஞ்சாங்க, பனி பிரதேசத்துல நனைஞ்சாங்க. இதெல்லாம் சொல்லி இந்த பாட்டுல அவங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. இப்போ இந்த லைனை பாருங்க. காட்டில் அந்நேரம் கதையே வேறு கதை. கூட்டை மறந்துவிட்டு குருவி கும்மியடித்தது கான், சொட்டும் மலை சிந்தும் அந்த சுகத்தில் நனையாமல் என்னை எட்டி போனவனை எண்ணி எண்ணி அழுதது கான். பாத்தீங்களா, அந்த நேரத்துல நடந்ததே வேற. ஆனா இவங்க வந்து நோவான்ற ஒரு பொய் கதையை உருவாக்கி அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. ஆனா உண்மையா அங்க நடந்ததே வேற. இவங்க தமிழர்களை விட்டு சுயநலமா பிரிஞ்சு போய் பனி பிரதேசத்துல மாட்டி கஷ்டப்பட்டிருக்காங்க. சொட்டும் மலை சிந்தும் அந்த சுகத்தில் நனையாமல். பனி பெய்யறது எல்லாருக்கும் பிடிச்சதான், ஆனா அங்கேயே இருந்து கஷ்டப்படுறதுன்றது வேறு. அதை தான் இங்க சொல்ல வராங்க. என்னை எட்டி போனவனை எண்ணி எண்ணி அழுதது கான். அதாவது நம்ம தமிழர்களை நினைச்சு பயங்கரமா அழுது இருக்காங்க. பார்த்தீங்களா, யூதர்களோட ஒப்பாரிய சாங்கா நம்ம கிட்ட எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட என்ன கதை கட்டினாங்க? நோவாவை கடவுள் காப்பாத்தினாரு, அவங்க ஃபேமிலியை மட்டும் அந்த மலை வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினாரு, மத்த எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம கிட்ட பொய் வரலாறு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா அங்க பனி பிரதேசத்துல மாட்டி செம்மையா கஷ்டப்பட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு தேவைதான். இப்பேற்பட்ட இந்த ஒழுக்கம் கெட்ட யூதர்கள் தான் இந்த உலகத்தை இப்போ ஆள்றாங்க. சரி, இப்போ வரலாறுக்கு வருவோம். இந்த சைடு நம்ம தமிழர்கள் நல்ல சிறந்த அறிவுள்ள மனிதர்களா வாழ்றாங்க. ஆனா அந்த சைடு ஒரு மிருகம் மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த யூதர்கள் வாழ்றாங்க. இதுக்கப்புறம் முருகன் ஜீவ சமாதி அடைஞ்சு கடவுளரா ஆகிட்டாரு. முருகரோட மக்கள் விவசாயம்லாம் பண்ணிட்டு நல்ல சிறந்த மனிதர்களா வாழ்ந்துட்டு வராங்க. யூதர்கள் பனிப்பிரதேசத்துல இருந்து தப்பிச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இங்க முருகனோட மக்கள்
செம்ம அறிவாளியா இருக்காங்க, ஒழுக்கமா வாழ்றாங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டெக்னாலஜியெல்லாம் இந்த யூதர்கள் வந்து தூரத்துல இருந்து பாக்குறாங்க. யூதர்களுக்கு அவங்க மேல செம்ம பொறாம. எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ அறிவாளியா இருக்காங்க, நம்ம எல்லாம் அங்க கஷ்டப்பட்டிருக்கோம், இவங்க மட்டும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு வைத்தெரிச்சல், பொறாம உருவாகுது. இதை எப்படியாவது அடையணும்னு திட்டம் திட்டுறாங்க இந்த யூதர்கள். இதுக்கப்புறம் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு பிறகு ராவணன் இந்திரன்ற தமிழர்கள் உருவாகுறாங்க. அப்போதான் கசார் பகுதியிலிருந்து ஒரு யூத பிராமணன் ராமன்ற ஒருத்தன் கப்பல் வழியா வரான், நம்ம இலங்கைக்கு வரான். வந்து பார்த்தா அந்த இடமே சொர்க்கமா இருக்கு. அந்த யூத பிராமணன் ராமனுக்கு ஒரு ஆசை வருது, எப்படியாவது இந்த ஊட்டி மலைகளை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் கூடவே கொஞ்சம் பெண்களையும் கூட்டிட்டு வரான். இவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப வெள்ளையா இருக்காங்க. ஏன்னா யூதர்கள் பிராமணர்கள்னாலே நல்லா வெள்ளையா இருப்பாங்கல்ல. ராமன் வந்து தனியா எதுவும் பண்ண முடியாதுன்றதால ஒரு குறிப்பிட்ட மலை மக்களை பிரெயின் வாஷ் பண்றான். அந்த மலை மக்களை தான் ராமாயணத்துல குரங்கா காட்டியிருக்காங்க. பொதுவா அவங்க வந்து குரங்கே கிடையாது, அவங்க மலைவாழ் மக்கள். அந்த மலைவாழ் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ராமன் அந்த படைங்களை கூட்டிட்டு ராவணனை எதிர்த்து போறான். ஆனா நம்ம ராவணன் இந்திரன் ரொம்ப பலசாலியா இருந்தாங்க. நம்ம ராவணன் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. விமானத்தை நம்ம ராவணன் தான் கண்டுபிடிச்சாரு. இந்திரன் தன் லெகிமம் சக்தியால பறந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களை எதிர்த்து தான் ராமன் போறான். அந்த மலைவாழ் மக்கள் படைகளை கூட்டிட்டு போறான். ஆனா அந்த ராமாயண போர்ல இந்திரன் வந்து ராமனை கொன்னுடுறாரு. இதுதான் உண்மையா நடந்த ராமாயணம். இத ராமாயணம் கூட சொல்லக்கூடாது, இது உண்மையான ராவணியம். இதுதான் உண்மையான வரலாறு, இதுதான் அங்க நடந்துச்சு. ஆனா இந்த யூத பிராமணர்கள் நம்ம கிட்ட ராமன் தான் ஜெயிச்சான்ற மாதிரி ஒரு கதை கட்டி ராமாயணம்ன்ற பெரிய ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுவே எவ்வளவு பெரிய துரோகம். அதுக்கப்புறம் 2500 ஆண்டுகளுக்கு பின்பு மகாபாரத காலம் உருவாகுது. இத பத்தி பார்ட் 2ல பார்க்கலாம்.